ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த நோட்டை எல்லா இடங்களிலும் வைக்கக்கூடாது, பூஜை அறையில் தான் வைக்கணும். இன்னொரு கருத்து உண்டு, ஒரு குடும்ப ஜோதிடத்தை ஜாதகத்தை ஒரே நோட்டில் எழுதக்கூடாது. அதற்கப்புறம் ஜாதகத்தில் பொறுத்தளவில் எந்த ஜோசியரும் அந்த நோட்டில் எழுதி கிறுக்கக்கூடாது. ஜோதிடர்களை காப்பாற்றும் பொருட்டு துருவ கணிதத்தை எழுதுவார்கள். வளர்ந்து வரக்கூடியவர்களிடத்தில் அந்த நோட்டை கொண்டு போனால் அதை பார்த்தாவது 4 வரி சொல்லுவார்கள். அதனால் அவன் குறைந்தபட்சம் அந்த ஜோதிடம்ங்கிற தகுதியை பெற்று விடுவான் என்று அந்த காலத்திலே சொல்லி வைத்து எல்லாரையுமே முட்டாளாக்கி விட்டு போய்விட்டார்கள். கேட்டு வாங்கி எழுதுவது என்கிற முறை. துருவ கணிதத்தை இப்பொழுது தெளிவாக சொல்லக்கூடிய வகைகளில் அதனுடைய நட்சத்திரங்களுக்கு என்று எண்கள் இருக்கிறது. எப்படி அந்த பாவத்தையோடு இணைச்சு அந்த பார்த்து இத்தனை ஆண் குழந்தைகள் உண்டு, பெண் குழந்தைகள் உண்டு என்று சொல்லுகின்ற முறையெல்லாம் இப்பொழுது வந்துவிட்டது. அதற்கப்புறம் பொறுத்தளவில் ஜோதிட நோட்டில், அந்த ஜாதக நோட்டில் நாம் எந்த பேப்பரையும் வைக்கக்கூடாது. அந்த ஜாதக கட்டத்தில் ராசி சக்கரம், குண்டலி சக்கரம் என்றுதான் பெயர் உண்டு. முக்கியமான மங்களகரமான நாட்களில் அந்த நோட்டை எடுத்து சாம்பிராணியில் காட்டி அதற்கப்புறம் பூஜை அறையிலே வைப்பார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நடைபெறக்கூடிய அத்தனை துன்பங்களையும் ஒரு ஹார்ட் டிஸ்க் போல அந்த ஜோதிடத்திற்குள், அந்த நோட்டுக்குள் உண்டு. புனிதமான தெய்வங்களுடைய கருவறையில், தெய்வ ஆற்றல்கள் பொருந்திய சிவாலயத்தில், சிவலிங்கத்தில் நோட்டை வைத்து வணங்குவது வழக்கம் உண்டு. குறிப்பாக திருமணம் நடைபெறவில்லை, உயர்கல்வியில் தடங்கள் ஏற்படுது என்றால் ஜாதக நோட்டை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வார்கள். அது மட்டுமில்லை, அந்த காலத்தில் ராசி சக்கரம், குண்டலி சக்கரம் இருந்தது. நல்ல பாண்டித்யம் பெற்ற, அறிவார்ந்த, ஞானார்ந்த, சிந்தனை உள்ள ஜோதிடர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள் கிரகங்களினுடைய பீஜ அட்சரத்தை அந்த ஜாதகத்தில் கிரகங்களுக்கு பதிலாக எழுதுவார்கள். லக்கணத்தை போட்டுக் கொள்வார்கள். கிரீம், ஸ்ரீம், கிரம் அப்படின்னா கிரம் ராகுக்கு வரும், ஷவும்னு வரும். குருவுக்கு அவும்னு வரும், சனிக்கு ஐம்னு வரும். புரியுதுங்களா? சுக்கிரனுக்கு கிளீம்னு வரும், செவ்வாய்க்கு கிரீம்னு வரும். இப்படி அந்த பீஜாட்சரத்தை எழுதி தகடுகளிலே எழுதுவார்கள். நல்லா கவனிக்கணும். தகடுகளை எழுதி ஐங்காயம் பூசி அஷ்டகந்தம், ஜவ்வாது, பன்னீர் போட்டு அதை சேர்த்து அந்த ஜாதகத்தை ஒரு கண்ணாடி பிரேம் போட்டு அதை வைத்து அதற்கு விளக்கு ஏற்றுவார்கள். இப்போ ஒரு நேரம் சரியில்லைன்னா போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது போல இந்த சக்கரத்தை எழுதி அதை மந்திர ஜாதகமாக மாற்றுவார்கள். எனக்கு ஒரு 5 நிமிஷம். மந்திர ஜாதகமாக மாற்றுவார்கள். தூங்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. பப்ளிக் போகுது, சேனல் வளரும், சப்ஸ்கிரைப் கூடும். அப்போ ஒரு ஜாதகம் சரியாக வேலை செய்யலைன்னா அதை மந்திர ஜாதகமாக எழுதி வீட்டிலேயே நீங்கள் அதுக்கு விளக்கேற்றினால் சிறப்பு உண்டு. எங்கள் திருநெல்வேலி பக்கத்துலலாம் ஒரு ஜாதகம், மோசமான ஜாதகம், சகட யோக ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தை காப்பர் தகடில் எழுதி பிள்ளையாருடைய இடுக்கு பகுதியில் சொருகி விட்டுருவாங்க, அடியிலையும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சரியில்லாத ஜாதகத்தை கோபுர விமான கலசத்தில் எழுதி அதிலே வரகு தானியத்தோடு வைத்து விடுவார்கள். இப்படி ஆதி காலத்தில் ஜோதிடம் இத்தகைய பரிணாமத்தை எல்லாம் பெற்றிருக்கிறது. எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிறதுக்கு வகையில். அதுக்கப்புறம் மேல் பாருங்க, மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா ஜாதக நோட்டை தொடமாட்டாங்க. சில ஜோதிடர்கள் 1 மணிக்கு மேலே ஜாதகம் சொல்ல மாட்டாங்க, பகலில் சொல்ல மாட்டாங்க. அருள்வாக்கு சொல்பவர்கள் கடைசி காலத்தில் வயிறு மூலம் சம்பந்தமான நோய்க்கு ஆட்படுகிறார்கள். காரணம் என்ன என்றால், ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அவருக்குள்ள இறங்கி
அதை எல்லாத்தையுமே அவருக்கு தெரியாது, ஜாதகத்தை பார்த்தா தெரியாது, ஆனால் பலன்கள் எல்லாம் கடன்னு சொல்லுவார். நாளடைவில் எல்லாரையும் காப்பாற்றி விடுவார். அப்போ 1 கோடி கர்மாக்கள் இவருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சீரபேதியோட டாய்லெட் போகிற இடத்துலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு அனாலிசிஸ் ஃபேக்ட், இதெல்லாம் பார்த்துருக்கோம். விளக்கை ஏற்றாமல் ஜோதிடம் சொல்லக்கூடாது. ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியனை திட்டக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஒரு ஜோதிடர் தன்னுடைய அறையில் படுத்து தூங்கக்கூடாது. ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது விளக்கு நல்ல நறுமணம், 5 பூதங்களை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா எடுத்த வாக்கில் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரும். ஒரு கிளைண்ட் நோட்டை கொண்டாந்து நீட்டி முடித்த உடனே அந்த நேரத்தில் உங்கள் மனோபாவம் என்ன சொல்லுது, இன்ட்யூஷன் பவர் என்ன சொல்லுதுங்கிறத கிருகிருன்னு ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டில் எழுதணும். இவர் வந்த உடனே இப்போ நாங்கள் மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகும்போது ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் வெஜ்ஜு, வேறு வழி இல்லை, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்த உடனே இது காதல் ஜோடின்னு எனக்கு இன்ட்யூஷன் வந்தது. நான் உடனே அதை பதிவு பண்ணி சொன்னேன். மாற்று திருமணம் மைண்ட்ஸில் வச்சுது. அந்த நேரம் எனக்கு வந்த ஃபோனை மணிகண்டன் அட்டன் பண்ணுறார். நான் சொல்கிறேன் அது காதல் கல்யாணமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்க, 2 பிள்ளைங்க அங்கே இருக்குது, 2 ஆண் குழந்தை. இந்த நிமித்தத்தை எடுத்து அப்படியே இங்கே சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருக்கும், காதல் கல்யாணம் பண்ணி உறவு மாறி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கங்கிறேன். அப்போ நான் சைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் அசைவத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிக்கணும். இப்படி நிமித்தம் சகனம் முதற்கொண்டு ஜோதிடனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. ஒரு லாட்ஜில் போய் நானும் மணிகண்டனும் கோயம்புத்தூரில் போய் ஒரு லாட்ஜில் ரூம் போடுறோம். நான் போய் ரூமில் போய் புக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக எழுதிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அவங்க போய் நின்ன உடனே இவர் பெரிய 10 படிச்சிருப்பாருன்னு எனக்கு இன்ட்யூஷனில் சொல்லுது. நான் என்ன பண்ணேன், பெரிய 10 படிச்சிருப்பாருன்னு, அதாவது பழைய 11ன்னு அர்த்தம். அப்போ சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நானாக அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிங்கன்னா, இல்லைங்க நான் பழைய 11ங்கிறார். அப்போ இடையில வர்ற வார்த்தைகள் போலித்தனமானவை. ஆழமான சிந்தனை உடைய உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் நல்லா கவனிச்சுக்குங்க. இதெல்லாம் எந்த நூல்லையும் எந்த வாத்தியார் எந்த ஆசிரியரும் சொல்லித்தர மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். இது எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட். நீங்கள் உங்களுக்கு நோட்டை எடுத்த உடனே ஒரு இன்ட்யூஷன் வரும். அதனால தான் அந்த காலத்தில் பூமாதேவியை நமஸ்காரம் பண்ணுவான். இந்த நோட்டை தரையில் வச்சு கும்பிடுவான், ஃபோட்டோவில் வச்சு கும்பிடுவான். எக்ஸ்ட்ரா செஷனல் பாயிண்ட் சில விஷயம் கிடைக்கும். அதே போல் உட்காந்துருக்கணும். அதே போல் அலட்சியமாக நோட்டை தூக்கக்கூடாது, அதை வாங்கி பவ்யமாக வாங்கணும். இன்னும் ஒரு படி மேலே போனால் ரோபோட்டுங்கிறது எந்திரன் ஒரு படத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணணும்னா ஒரு புக்கை எடுத்து இப்படி தலையில் வச்ச உடனே ஸ்கேன் ஆகும். அதே மாதிரி நமக்கு இங்கே சக்கரங்கள்லாம் இருக்குது, கைகளில் 100 சக்கரங்கள் இருக்குது. நோட்டை தொட்ட உடனே நமக்கு ஒரு இன்ட்யூ பவர் வேலை செய்யும். நீ என்ன அளவு கெப்பாசிட்டி உள்ள அஸ்ட்ராலஜராக இருக்கியோ அதையும் தாண்டி எழுதப்படாத விஷயங்களை உன்னை காப்பாற்றுறதுக்கு ஜோதிடமே உனக்கு தோழனாக நிற்கும். அதனால தான் 3ஆம் இடத்தை கொண்டாந்து நண்பனாக வச்சான். அதனால தான் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனையோ விதிகளை புகுத்து பாருங்கள், புதுசாக ஒன்று சொல்லும், அது கிழமையை சொல்லும், கரணத்தை சொல்லும். நல்லா கவனிக்கணும். ஒரு நாய் வருது, பார்த்தது எல்லாமே அப்படியே நம்ம மாற்ற தெரியணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, பார்க்குறாரு. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டார். திருப்பி ஜாதகம் பார்க்குறாரு. அதே தசா புத்தி அந்தரம், அதே பாவ இணைப்பை பற்றி தானே சொல்ல போகிறோம். இப்போ எதுக்காக வந்திருக்கிறான் இப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டே, அண்ணாச்சி ஒரே ஒரு விஷயம் உங்களை பார்க்கணும் அண்ணாச்சின்றார். அப்படியா, சரி வாங்கன்னு. அப்போ என்ன செய்யுதுன்னா, எனக்கு பல கூட்டங்களில் பல மாமேதைகள் பேசிய விஷயங்கள் மைண்டில் வந்தது. உடனே என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தேன். கிழமைன்னு பார்த்த உடனே திருப்பி போனவே நேத்தான் பார்த்துட்டு போயிருக்க, ஒரு வாரம் திருப்பி வர்றான். அப்போ கிழமைநாதன் உள்ள கிரகம் எதுன்னு பார்த்தேன், அது போய் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. அப்போ உடனே சொன்னேன், ஒரு இடம் வாங்கி ஒரு இடத்த கொடுத்து ஒரு இடத்த மாற்றுறதுக்காக நீங்கள் வாங்கியிருக்கலான்னார். எக்ஸலண்ட், 100% உண்மைங்கிறார். இந்த கருத்தை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன், தங்கபாண்டியன்கிட்ட கற்றுக்கிட்டேன். எனக்கு வெக்கமே கிடையாது. இப்போ நான் ஜோதிடம் பார்த்து வாஸ்து பார்க்குற காலத்தில் தங்கபாண்டியனையும் அந்த ஃபீல்டுக்கே வரல. ஆனால் பின்னால் வந்த ஒருவன் முன்னேறி போயிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஞான சம்பந்தருக்கு 5 வயசு 6 வயசு 10 வயசுக்குள்ள தான் இருந்தார். நாவுக்கரச பெருமான் 60 வயசு 70 வயசுக்கு மேலே. அந்த பெருமான் சிறு வயது குழந்தைக்குள்ள ஞானத்தை எண்ணி நாவுக்கரசர் பந்தல் பிடித்தார். நீங்க எப்பவுமே இங்க வயதில் மூத்த ஜோதிடர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் இளம் வயது ஞான சம்பந்தர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற காலம். நல்லா கவனிக்கணும். 13 டெவில் நம்பர்னு சொன்னார்.
13 டெவில் நம்பர்னு சொன்னாரு. 13 ஆண்டுகள் தான் ஆகுது என்று சொல்லி கொண்டு டெவிலை ஈவிலாக மாற்றி விட்டு அதை ஹெல் என்கின்ற நரகத்தை ஹெவனாக மாற்றியவர் தங்கபாண்டியன். நீங்க எப்பவுமே நல்லா வச்சுக்கணும். 1 லக்கணம் 3 என்பது ஜாதகர், 3 என்பது கம்யூனிகேஷன், 1 3 4 ராகு, 1 லக்கணம் 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் கூட்டினா 4ஆம் பாவம் வருது. அப்போ 3 4 தொடர்பு வந்தால் தான் ஒருத்தனை மேலே கொண்டுட்டு போக முடியும். அந்த 3 4 என்பது ஏதோ ஒரு பாவத்திற்கு தர்ம கர்மாதிபதியாக வரும். கேபியிலையும் கேஎஸ்கே அழகாக அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். அவர் சப்லாட மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறார். சப்லாம் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கார். ஆனால் அவர் ஜாதகத்தை போட்டு சப்லாடை எடுத்து பாரம்பரியத்தோடு வச்சு பாவக இணைப்பையும் அந்த கிரகங்களுடைய தன்மையை வச்சு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் இடையில் வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் சொல்லியிருக்கிறார். வக்ர கிரகத்துக்கும் பலன் சொல்லியிருக்கிறார். அவர் 6 8 12க்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப இடையில வந்தவர்கள் எல்லாரும் அதை மாற்றி விட்டார்கள். ஆனால் எல்லா கிரகம் நன்மை தருவதா இருந்தால் கேபியில் 13 விதி இருக்கிறது. அந்த 13 விதியை நீங்க அப்படியே எடுத்து நீங்க பராசரருக்குள்ள உள்ள விட்டு பாருங்க. அந்த 13 விதியும் பராசரிடமிருந்து அங்க தழுவப்பட்டது. இதுல நான் சொல்லி எனக்கு பேரெல்லாம் கிடையாது, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். 6ஆம் பாவம் ஒருத்தனுக்கு நோய் வந்திருக்கு, 5 என்கிற மியூசிக்கை போட்டு கேட்டுக்கிட்டே இரு, நோய் போயிடும். 6ஆம் பாவம் பிரச்சனை உள்ளவன் 5 என்கிற பாவத்தோடு இணைச்சு பாருங்க, நன்மை நடக்கும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஜோதிடர்களுக்கு ஏன் வறுமை வருகிறது அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரங்களிலும் ஜோதிடம் பார்க்கக்கூடாது. வந்துட்டான், இப்போ அவரு கூட யாரோ எனக்கு முன்னால் பேச சொன்னார், சார் அவனுக்கு உங்களுக்கு டைம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கேன், இல்லை நான் இப்போயே பார்த்துருங்கன்னு பார்த்து ப்ரெஷர் பண்ணான்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவனை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் வந்தவன் நிலையை கிரகத்தை வைத்து தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆமா உண்மைதாங்கிறான், அடுத்த லிப்ட் பண்றதுக்கு அவ்வளவுதான் கொடுத்துருக்கு, ஒரு கிரகம் அனுமதிச்சிருக்கு, அவ்வளவுதான் அனுமதிச்சிருக்கு. ஆனால் நல்ல நேரம் எடுத்து பார்த்து தெய்வ தரிசனத்தோடு பண்ணும்போது பலாபலன்களும் பரிகாரங்களும் சுலபமா வரும். பரிகாரம் நன்மையா தீமையா என்றால் பரிகாரங்கள் ஜோதிடருக்கு தெரியும். நமக்கு தெரியாம ஒருத்தனை காப்பாற்ற முடியலங்கிற இன்ட்யூஷன் கொடுத்துரும். இவனுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் சரியா வராதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, இல்லை ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால ஒரு ஜோதிடர் அவர் எப்படி இருக்கணும், அவர் எந்த தன்மையில் இருக்கார், இன்னொரு ஜோதிடரை எந்த சூழ்நிலையும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று சொல்லவே கூடாது. நிறைய விஷயம் வந்துருச்சு. ஜோதிடம் என்பது நொடி பிரசன்னத்தில் வந்து விட்டது, நிமிடத்தில் வந்து விட்டது. எல்லா இடங்களிலும் ஒரு ரோட்ல உட்காந்துருக்கான், ஒரு போடுறான், கிளி ஜோசியக்காரன் சொன்னாலும் பலிக்குது. ஆனால் ஜோதிடம் பரவி இருக்கிறது, மக்களிடத்தில் போய் சேர்க்கணுங்கிறதுக்கு எதை எவ்வளி சொன்னாலும் அதற்குள் நல்ல பலன் இருக்கு. அதனால ஹோரையில வச்சு சொல்றோம், நிமிடத்தில் வச்சு சொல்றோம். 1 மணி நேரம் உள்ள ஹோரைய 9 10 மாத்திரம், 10வது தான் மாந்தியா எடுத்துக்கிறோம். மாந்தி வேலை செய்யாதுன்னு சொல்றான் ஒருத்தன், மாந்தி கணக்கே எடுக்கலைங்கிறான். ஆனால் ஆராய்ச்சி பண்ணால் ரிக் எதிர் சாம அதர்வன வேதம், அதர்வன வேதத்தில் தான் மாந்தி என்கிற அகோர தெய்வங்கள் இருக்குது. எப்பொழுதெல்லாம் வராகியமும் பிரத்யங்கரா தேவியும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்குள் வந்து விட்டார்களோ அப்பொழுதே கூட சேர்ந்து மாந்தி வந்து விட்டது. மாந்தி இல்லை என்றால் திருவலங்காட்டிலே மாந்தீஸ்வரருக்கு சிலையன் வந்திருக்க வேண்டும். அப்ப ஜோதிடர்களுக்குள் அறியாமை இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அப்படிதான் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் மேல அது பரிணாமம் அடைகிறது. டிகிரி வைஸ் பார்க்கிறோம். ஒரு கிரகம் 17 டிகிரி வாங்கியிருக்கு, சனி 17 டிகிரி வாங்கியிருக்கு. 17ல என்ன, அதுல சந்திரன் இருக்கார், அதுல செவ்வாய், 7 என்கிற கேதுவும் இருக்கார். அப்ப சனி 17 என்றால் 17 என்கிற இலக்கத்தை வைத்திருக்கிறேன். அது யாருடைய நிலை என்பதை சனிக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சந்திரனும் கேதுவும் சேர்ந்தா 17. நல்லா கவனிக்கிறோம். நாம வயது எடுக்கிறோம், வருஷம் எடுக்கிறோம். ஒரு ஜாதகத்தை நான் பார்த்து வரி சொல்லி முடிச்சு விடுகிறேன். என்னுடைய இலவச வகுப்புல பெருமையை சொல்லவில்லை. ஒரு பொண்ணு என்கிட்ட, திருச்சிக்கார பொண்ணு என்கிட்ட சொன்னா, குரு என்ன டிகிரி வாங்கியிருக்காருன்னு மாத்திரம் சொல்லுங்கன்னு. குரு எனக்கு 5 டிகிரி சுவாமி, நீங்க எனக்கு பலன் சொல்லுங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொன்னேன், குருனா ஜீவன் உயிர், குருனா குழந்தை, குருனா குழந்தை. 5ன்றோம், 5ஆம் பாவம் சிம்மம், சிம்மம் குழந்தையா இருக்குது, சூரியனா இருக்குது, சூரியனா வளர்ச்சி, சூரியனுக்குரிய வயது 6, 5 தான் வந்திருக்கு. அப்ப உயிர்ப்பு ஆற்றல் வேணும். அப்ப நீ கன்சீவா இருந்த பொழுது குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை என்று ஊசி மருந்து, சூரியனா மருத்துவர்,
டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்து அந்த குழந்தைய ஃபார்ம் பண்ணி நிப்பாட்டினியான்னு கேட்டேன். எஸ் அப்படின்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டா நான் சொன்னேன், அப்ப குழந்தை 10 மாசம் பிறக்கணும், 10 மாசம் கருவில் இருக்கணும். 5 தான் குரு டிகிரி வாங்கியிருக்கிறாரு. 5னா 10ல் 5 தான் இருக்கு. அப்ப நான் உடனே என்ன சொன்னேன், மருத்துவ உதவியோட குழந்தை பிறந்திருக்கும். அப்ப 10 என்பது நீர், பனிக்குடம் நீர், 5க்கு 12 4 வீடு. அப்ப 10 என்கிற முழுமை அடையாமல் 5 மாத்திரம் தான் இருக்கு. சந்திரன் 10 தான் இருக்கு. வீட்டிலேயே பனிக்கூட உடைஞ்சு சூரியனுக்கு 1 டிகிரி 1 வருஷம் குறைவா இருந்தனால சூரியன் தான் வலி வேதனையை கொடுப்பான். அந்த குழந்தை பனிக்கூட உடைஞ்சு வலி வேதனை இல்லாம இருந்து சூரியன்னா மயக்க ஊசி போறது அனஸ்தீசிஸ். அப்ப இது இல்லாம இருந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தான்னு குருங்கிற 5 டிகிரியை மாத்திரம் சொல்லி இவ்வளவு விஷயத்தை சொன்னேன். இது முழுவதும் யாரும் இந்த நாய்க்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அன்னை விஜய் அன்னை மாதிரி ஆள்கிட்ட படிக்கல, நாடி படிக்கல, ஒன்னும் படிக்கல. பிரபஞ்சம் எனக்கு வாத்தியாரா இருந்தது. போய பிள்ளையும் புகுவான் நின்றனமும் தீயனில் தூசாகும்னா எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ காளி மாதிரி. ஆனால் தங்கப்பாண்டியனே ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் டெவலப்மெண்ட் பண்ணது. அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். இன்னைக்கு அந்த இந்த நாடியுடைய நூலை ஒருத்தர் கொடுக்கிறார், ஒருத்தர் வாங்குறாரு. அப்ப வாங்கும்போது அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்டை தூண்டியவர் யாரு? இன்னைக்கு அந்த நூலை கொடுத்தவர். யாரையும் அலட்சியமாக பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. இவன் தான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் பீத்தல்காரன், எதுவுமே விட்டுறக்கூடாது. நாம் எல்லாமே சப்ஜெக்ட். அதனால எல்லா ஜோதிடர்களும் சப்ஜெக்ட். வடிவேலையை பத்தி எனக்கு தெரியாது, கொஞ்ச நாள் தான் வந்தேன். திருத்தறி பூண்டையில வச்சு சாத்துனார் திருமண விதியை, எந்த குறிப்பும் இல்லாமல் பார்த்தினார். அப்போ ஓல்ட் இஸ் கோல்டு தானே அது. அதனால இந்த வயதிலையும் ஜோதிடம் தானே அவர் கூட்டி வருது. அறிவழகன் இருக்கிறார், எவ்வளவோ ஆன்மீக ரீதியா டிகிரி ரீதியா பார்க்கிறார். கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு, சயின்ஸ் புரியாது. நாங்க சைவ சித்தாந்த வகுப்பு நடத்தணும், தூங்குவாங்க. இப்ப யாரும் தூங்க மாட்டாங்க, புரியுதுங்களா? எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானே வர்றீங்க. ஆனா இப்பொழுது கருத்தரங்கம் மாறிவிட்டது. யூடியூப்ல பேசுறோம், அழகா பேசணும், அதை பார்த்து பப்ளிக் 10 போன் வராதா? நமக்கு பாக்கெட் நிறையாதா? இந்த அளவோடு ஜோதிடர்கள் சுருங்கி விட்டோம். படிக்க வர்றவன் இவனு வர்றதில்லை, கற்றுக்கொள்ள வர்றதில்லை. வர்றவன் கேட்டா நான் மண்டையில எழுதுனேங்கிறான். நாங்க போய் ஒரு ஆணிரை பாலகிருஷ்ணன் ஃபங்க்ஷன் நடத்தப்ப விடிய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். 50 பேர் உட்காந்து எழுதுறாங்க. அதே போல பல இடங்கள்ல பாருங்க, பக்கமா எழுதுறாங்க, எழுதி குறிப்பு எடுக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? கிட்டத்தட்ட நீங்க டெய்லி படிச்சால் மட்டும்தான் ஜோதிடம் கிட்ட நிற்கும். ஆனா ஒண்ணு, உங்கள்கிட்ட ஏதோ வந்து பேச வரும், அது இன்ட்யூஷன், அதுதான் உங்க லக்னம், அதுதான் 5, அதுதான் 9. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எவர் எவ்வளி சொன்னாலும் அதில் உண்மை இருக்கும், உயர்வு இருக்கும். உங்களை உயர்த்துவதற்கு இந்த கொல்லிமலை பயன்படும் என்று சொல்லி ரவி ஜெயக்குமார் திருவருள் ஓங்குக, அவருடைய இந்த புண்ணிய செயல் ஓங்குக. அவருக்கு உடனடியா இருந்த நம்ம அருமை நண்பர்கள், அவங்களை நல்ல ஆர்வலர், நிறைய ராத்திரி ஃபுல்லா பேசினாலும் உட்காந்து குறிப்பெடுப்பார். என்ன காரணம்? நாங்கள் தேடிச்சோறு பலவிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் மனம் வாட பல கொடுஞ்செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு பின் இறையல பின் வேடிக்கை மனித வினோத வாழ்க்கைன்னு போயிடக்கூடாதுன்னு வள்ளல் ராமலிங்கம் அழுகிறார். அதனால பாருங்க, 4 இட்லி 4 ரவா தோசைக்கு சமானம். ஏன்னா கப்புன்னு சாத்தி குப்புன்னு வேர்த்து இழுத்துச்சு. நல்லா இருக்கு, ஃபுட்டு நல்லா இருக்கு. 2, 6, 8ன்னு தடையாச்சு. 2, 6, 8 பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வாங்கினாரு, இந்த சட்னி லேட்டாச்சுன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பாவங்கள் ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொரு அசைவிலையும் ஜோதிடம் இருக்கிறது. காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். இந்த மிருகசீரிசத்தின் மீது ஆணை. நன்றி, வணக்கம். பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு ஐயா சொன்னது உண்மையா இருந்தா இன்னையிலிருந்து உங்கள்கிட்ட ஒரு பதிவை நான் சொல்றேன். நீங்க சொல்ற வாக்கியம் எந்த கருத்தா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட உறுதியோட துணிச்சலோட சொல்ல பழகுங்க, அதில் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா பிரபஞ்ச அனுமதி இல்லாம நம்ம ஜோதிட கருத்தங்கத்துல வரல, பிரபஞ்ச அனுமதியோட தான் உள்ள வந்திருக்கிறோம். இதுல யாரு கெட்டிக்காரங்கிறது யாரு முடிவு பண்ணும்? பிரபஞ்சம் முடிவு பண்ணும். நல்ல வச்சு புரிச்சுங்க. அப்ப அவர் ஒரு வாட்டி தோக்கடிச்சா, ஒரு வாட்டி அடி கொடுத்தா, ஒரு வாட்டி திருப்பி காட்டு, அடுத்த வாட்டி நீ என்ன செய்ய, உன்னை வெற்றி பெறதுக்கு அவன் தான் வைப்பேன், உதவாங்க இருக்குது அவன் தான் வைப்பேன். அப்ப உதவாங்கினப்ப நான் பயந்து ஓடாம எழுத்து நின்று மறுபடியும் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றியாளர் ஒரு நாள் வரமுன்னா வருவோம் அப்படிங்கிறத இந்த அஷ்டமி திதியில நான் பதிவு பண்றேன். சரிங்களா? துணிச்சல் இருந்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியும்.